வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இடை. பிறப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. திருமூலர் சொல்லும்போது, தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிறவி என தொடர் என்று இந்த பாடல் கொடுத்திருக்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்லும்போது, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லால் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று இந்த குறள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்ம பிறப்பு என்பது தாய் தந்தையினுடைய அந்த சுக்கிலத்தால நமக்கு ஏற்பட்டது. நம்ம அப்பா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, இப்படி கருத்தொடர ஒரு 7 பிறப்புல சாமிஜி சொல்றாங்க, எவ்வினையும் தொடரும் ஒத்து என்று. அதன் வழியாக வந்த அந்த பதிவு ஒரு ரெக்கார்டட் கேசட்டாக அவர்களுடைய விந்து வழியாகவும், அதே போல அம்மா அவர்களுடைய நாதம் என்று சொல்லுவாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க இது கருத்தொடராக ஒரு 7 பிறப்புல வந்த அந்த பதிவுகளுடைய அந்த பதிவு அனைத்தும் அந்த நாதத்தின் வழியாக ரெண்டும் சேர்ந்தது சுக்கிலம். நாம் தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் உருவாகிறோம். இதுதான் நாம் எல்லோரும் தோன்றுவதற்கான மூலம். அப்போது அதில் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டட் கேசட்டு நமக்கு அந்த சுக்கிலத்தின் மூலமாக வருகிறது. அதன் பிறகு தாயினுடைய கர்ப்பத்தில் நம்ம வளர்கிறோம். அந்த காலகட்டங்களில் தாயினுடைய எண்ணம் தான் நமக்கு எண்ணம், தாயினுடைய ஜீவகாந்தம் நமக்கு தாயினுடைய உணவு. அப்போ நம்ம முழு வளர்ச்சி பெற்றதற்கு அப்புறம் உணர்வு தெரிந்த நாள் முதல் நாள் வரையிலும் தாயினுடைய அரவணைப்பில் நம்ம வாழ்கிறோம். அதன் பிறகு பிறந்த பதிவு, தொடர்ந்து வந்த பதிவுகள், இப்போ இந்த அனைத்தும் சேர்ந்து நம்முடைய ஜெனட்டிக்கில் ஒரு ரெக்கார்டட் கேசட்டாக பதிந்திருக்கிறது. அப்போ சாமிஜி சொல்லுவாங்க, வினை பயன் ஒரு தேகம் கற்றிருக்கிறோம். இப்போ இதனுடைய பதிவுகளின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெக்கார்டட் கேசட்ல தான் நமக்கு அந்த இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு என்ற அந்த பதிவுகள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. நாம இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் அந்த இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளை எல்லாம் மாற்றி நாம் வாழும் காலத்திலேயே நம்முடைய ஜெனட்டிக்கை தூய்மை செய்து கொண்டு வாழ்வது தான் நம்முடைய முழுமையான வாழ்க்கை. நாம் நம்மளை முழுமைப்படுத்துவதற்காக சாமிஜி அவங்க நமக்கு இந்த இறைநிலை இணைப்பிலிருந்து இந்த வேதாத்திரியத்தை நமக்கு மனவளக்கலையை சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. நாம் கொண்டு வந்த அந்த வினை பதிவு அனைத்தையும் போக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் சாமிஜியினுடைய பயிற்சிகள் அனைத்தும் தினந்தோறும் சிறப்பாக செய்து வரணும். அதோடு சாமிஜி இன்னொரு வரி சொல்லுவாங்க, கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கிக் கொள்ளணும். நாம் சாமிஜியினுடைய பயிற்சிகளை செய்வது மட்டுமல்ல, நம்முடைய அருட்தொண்டின் மூலமாக, அன்பும் கருணையான அந்த தொண்டின் மூலமாக குருவும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளினுடைய தாக்கத்தை குறைத்து அந்த வினை பதிவுகளை எல்லாம் தேய்த்தளித்தல் என்ற முறையில் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நீங்கும். ஒளியை நம்பினால் வெளிச்சம். நம்ம ஒரு இருட்டு அறையில் இருக்கிறோம், அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒளி உண்டாகுது. நாம் பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த பதிவுகளை எல்லாம் நாம் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக நம்முடைய வேதாத்திரியத்தை இன்ஃபர்மேஷனாக பெற்று கன்ஃபர்மேஷனாக மாற்றி கொண்டு வாழும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒளியை நம்பினால் வெளிச்சம், காற்றை நம்பினால் சுவாசம். இயற்கை சூழலில் நாம் இயற்கை காற்றில் நல்ல அந்த சுவாசத்தை சுவாசித்து கொண்டு வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒளியை நம்பினால் வெளிச்சம், காற்றை நம்பினால் சுவாசம், கடவுளை நம்பினால் நம்பிக்கை. ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த இறை துகள்களால் ஆக்கப்பட்டது என்ற அந்த பேருண்மையை நம் மனதில் நிறுத்தி வாழும்போது நம்பிக்கை. உன்னை நம்பினால் வாழ்க்கை.
நாம் இந்த பிறவியினுடைய நோக்கம் அந்த பதிவுகள் அனைத்தையும் நீக்கி கொண்டு நாம் வாழும் காலத்திலேயே நான் யார் என்ற அந்த உணர்வோடு இறைநிலை இணைப்போடு வாழணுங்கிறது தான் நம்முடைய பிறவியின் நோக்கம். வேதாத்திரியத்தை நம்பினால் வீடு பேறு. நம்முடைய வேதாத்திரியத்தை நாம் முழுமையாக நாம் கடைபிடித்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.